டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யூனிட் 6 20 மார்க் கேட்பாங்க இந்த ஒரு யூனிட்டில் மட்டும். ஸோ புக் சோர்ஸை வச்சு நான் வந்து புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பைண்டிங் காஸ்ட் ஒரு 60 ரூபா தான் ஆகும். ஸோ 6th to 12th நீங்கள் எங்கெல்லாம் வந்து யூனிட்டு 6க்கான மெட்டீரியல் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா வச்சு புக்கெலாம் கிழித்து ஒரு தாளை வச்சு யூனிட்டாக வந்து நீங்கள் புக்கு ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா யூனிட்டு 6க்கானது. ஸோ சிலபஸ் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. சிலபஸ் வந்து டீகோட் பண்ணுங்கள். டீகோட்னா என்ன? சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டாபிக் இருக்கும். என்னென்ன? தொல்லியல் பற்றி ஒரு டாபிக் இங்கே பாருங்கள், சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஓகேங்களா? வரையிலான இலக்கியம் டாபிக் ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்து திருக்குறள், மதச்சார்பற்ற அன்றாட விலங்கினத்து பொறுத்தப்பாடு, திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் 2 டாபிக். அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 3. அடுத்து தமிழகத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடர்கால கிளர்ச்சி 4. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு 5. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் சீர்திருத்தவாதிகள். ஸோ 6 டாபிக் தான். ஸோ மொதல் டாப்பிக்காக தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகளா. ஸோ 9th புக்கில் இதுக்கான புக் சோர்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 9th புக்கு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு புக் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, தொல்லியலை பற்றி புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் புக்கில் சேர்த்து மெர்ஜ் பண்ணி நான் தைச்சிட்டேன். அதாவது பைண்டிங் பண்ணிட்டேன். பைண்டிங்க்கு 60 ரூபா தான் ஆகும். ஸோ அடுத்து செகண்ட் டாப்பிக்கு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th to 12th மீனிங்கோடு நம்ம படித்து தான் ஆகணும். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ஓகேங்களா? அடுத்து 2வது டாபிக் முடிச்சு 3வது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஸோ தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், ஸோ என்னென்ன மக்களின் புரட்சியிலேருந்து இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இங்கே பாருங்கள், எட்டுன்னு வந்து சேர்த்துட்டுனா அடுத்து விடுதலை போராட்டத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆங்கிலேயர்னா துவக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மக்களின் புரட்சி, அதாவது ஸ்டார்டிங்கில் தொடக்கால எழுச்சிகள். ஸோ தமிழ்நாட்டில் பாளையக்காரர், ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா? தொடக்கால கிளர்ச்சி. அதே போல் சீர்திருத்தங்கள்னால் அயோத்திதாசர், வள்ளலார், இவங்களை பற்றினதை தான் சீர்திருத்தம். தொடக்கால கிளர்ச்சிக்கு அடுத்து சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் இயக்கங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாபிக் நீங்கள் வந்து புக்கில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பெண்களின் பங்கு பார்த்தீங்கன்னா 8th புக்கு ஓல்டு புக்கு தமிழ் புக்கில் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் தமிழ்நாடு கரியரில் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அவுட் சோர்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மேக்ஸிமம் புக்கில் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸை வந்து ஒன்றா வச்சு நீங்கள் புக் மேக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப்